அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்றதோடு ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்திருக்கலாம் இல்லையா, அவரோட வேலையை பார்த்துட்டு அவர் போயிருக்கலாம். ஆனா ஆபிரகாம் பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு நாம் வாசித்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்ப ஆபிரகாமுக்கு கர்த்தரிடத்திலே சொல்ல வேண்டிய இன்னும் காரியங்கள் இருக்கிறது. அதனாலதான் அந்த இடத்தை விட்டு போகல. ஆபிரகாம் என்ன பண்ணாரு, கர்த்தருக்கு முன்பாக நின்னும் நிக்கிறார். ஏன் நிக்கிறாரு? தனக்கு தனக்கு தேவனிடத்துல கேட்க வேண்டிய இன்னொரு விண்ணப்பம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது, நமக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் கிடைக்கிறது. இப்பொழுது அது நடக்காவிட்டாலும் நம்முடைய ஃபியூச்சர்ல கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய வேலையை பார்த்துட்டு நம்முடைய வழியில நம்ம போக ஆரம்பிச்சிடுறோம். இன்னொரு காரியத்தை நம்ம மறந்து போயிடுறோம். அந்த இன்னொரு காரியத்தை தான் ஆபிரகாம் இங்கு செய்கிறத பார்க்கிறோம். ஆபிரகாம் இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆபிரகாமுக்கு கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டிய இன்னொரு விண்ணப்பம் ஒன்று உண்டு. அந்த விண்ணப்பம் தனக்கானதல்ல, தன்னுடைய குடும்பத்துக்கானதல்ல, தன்னுடைய பிள்ளைக்கானதல்ல, தன்னுடைய வம்சத்துக்கானதல்ல. ஆபிரகாம் கர்த்தரிடத்துல கேட்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் இன்னொருவருக்கானது, அதாவது மற்ற ஜனங்களுக்கானது. அப்போ நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள், நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம் தேவனிடத்துல, நமக்கான காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக நமக்கு தருகிறார். ஆனா நம்ம தேவனிடத்துல கேட்க வேண்டிய இன்னொரு விண்ணப்பம் உண்டு. அது நமக்கானதல்ல, அது மற்றவர்களுக்கானது. மற்றவர்களுக்காக நாம் விண்ணப்பத்தை செய்கிறதை, விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதைதான் நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப அவர் சோதோம் குமாராவின் ஜனங்கள் அவங்க பாவிகளா இருந்ததுனால கர்த்தர் அவர்களை அழிக்க சித்தம் கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த ஜனங்கள் அழிக்கப்படாதபடிக்கு, அந்த ஜனங்கள் லோத்துமே கூட அந்த சோதோம் குமாரால அவர் வசித்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப லோத்துவுக்காக மட்டும் இல்ல, அந்த ஜனங்களுக்காக, சோதோம் குமாராவில் வாழ்ந்ததான ஜனங்களுக்காக ஆபிரகாம் கர்த்தரிடத்திலே அவர் மன்றாடுகிறத பார்க்கிறோம்.